உங்க கிளாஸ்ல மேக்ஸ் எக்ஸாம்ல 80% ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிருக்காங்க. இதே சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 60% ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிருக்காங்க. ரெண்டு சப்ஜெக்டையும் சேர்த்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆனது 10 மெம்பர்ஸா இருந்துச்சுன்னா மொத்தமா அந்த எக்ஸாம் எழுதுனது எத்தனை பேரா இருந்திருப்பாங்க? அஃப்கோர்ஸ் 100 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு வென் டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டு சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன், ஸோ ரெண்டு வென் டயக்ராம் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுத்துலயுமே பாஸ் ஆனவங்களை தூக்கி ஃபர்ஸ்ட்ல எழுதிடலாம். 50% ஆஃப் பீப்புள் பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா மேக்ஸ்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 80%. ஆல்ரெடி 50 எழுதிட்டேன். அப்போ ரிமைனிங் எவ்வளவு வந்திருக்கும்? 30. அதே மாதிரி சயின்ஸ்ல என்ன ஆயிருக்கு? 60%. ஆல்ரெடி 50 எழுதியாச்சு. அப்போ ரிமைனிங் 10 இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வந்திருக்கு? 90% ஆஃப் பீப்புள். அப்போ 90% ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிருக்காங்கன்னா மிச்சம் இருக்க 10% என்ன ஆயிருக்கணும்? ஃபெயில் ஆயிருக்கணும். அப்ப 10%க்கு 10 ஸ்டூடெண்டா இருந்தா 100% என்னவா இருந்திருக்கும்? 100 இருந்திருக்கும். அவ்வளவுதான். இதே மாதிரியான ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு மறக்காம சால்வ் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்டை ஷேர் பண்றது எவ்வளவு